உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழர் நேயர்களுக்கு அன்புணக்கம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது, அவரை நேர்காணல் செய்த ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய கைது, தொடர்ந்து இது மாதிரி கைது திமுக அரசின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்றாங்க. ரொம்ப அராஜகத்துல திமுக அரசு ஈடுபடுது அப்படின்ற மாதிரி சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? நீங்களா அடிச்சு விடுறீங்களா? என்ன சொல்றாங்க சார்? இல்ல யார் சொல்றா? யூடியூப்ல பாத்தீங்களா இல்லையா? யார் சொல்றா? யூடியூப்ல பாத்தீங்களா இல்லையா? சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருப்பதை பாராட்டுகிறார்கள். சரிங்களா? நீ இவரை சொல்றீங்க, ரெட்பிக்ஸ் உடைய ஃபிளிக்ஸை சொல்றீங்களா? அது சேர்வார் சரியில்லாம போனது. கேட்பாங்க, நீ யார் என்று உன்னை சொல்ல வேண்டும் என்றால் உன் நண்பனை காட்டு, நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய கருத்து இருக்கிறது. பாவம், இவர் நல்ல மனிதர். ஃபிளிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நேர்மையானவர், அறத்தின் பக்கம் நிற்பவர், ஜனநாயகத்தின் பக்கம் நிற்பவர், இன்னும் சங்கிகளை தோல் உரிப்பவர், இன்னும் அரசாங்கத்தில் சில தவறு நடந்தால் சுட்டி காட்டுபவர் அப்படின்னு ஒரு முறையான ஒரு நெறி செய்யப்பட்ட ஒரு நெறியாளர், ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு ஒரு பேர் எடுத்திருக்கிறார். இப்போ அவருடைய கைதத்தான் மக்கள் பேசுகிறாங்களே தவிர, நீ அதோடு சேர்த்து அப்படி சவுக்கு சங்கரையும் சேர்த்து பேசாதீங்க. சவுக்கு சங்கரை அப்படி தனியாக நிப்பாட்டியிருக்கு. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு சார். அது எப்படின்னா, தொழில் ரீதியான ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து கேளுங்க நெறியாளர் அவர்களே, நாளைக்கு நீங்களும் கைது பண்ணப்படலாம். அப்படி தான் இருக்குது. அது என்னென்னா, அவர் அளவுக்கு உங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது. எங்கள் நீதிமன்றத்தில் தாங்க சொல்லியிருக்காரு நீதிபதி. இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, நல்லா கைது செஞ்சு. அதுதான் பாயிண்ட்டு. நல்லா பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. இதுக்கும் திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை, இதுக்கும் தளபதி ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த போலீஸ் இலாக்காக்குள்ள இருக்கிற சங்கிகள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க. இவங்க பேரை கெடுக்கணும். இலாக்காவுக்கு அமைச்சர் யாரு? அமைச்சர் அவர் தாங்க. ஆனால் அதற்கு முன்னாலேயே இருக்கிறாங்களே இவங்களாம். ஏன் திடீர்னு போலீஸ் அதிகாரிகளை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க? எதுக்கு மாற்றுறாங்க? அப்போ என்னன்னா, போலீஸ் முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இல்லை. எங்கள் தலைவரே ஒரு முறை சொல்லியிருக்கிறார், முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்ல அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அப்படின்னு தலைவரே ஒரு முறை கேள்வி கேட்டு. அந்த கேள்வி லோக்கல் ஏரியா சார், லோக்கல் ஏரியா பிரச்சனை. இது தமிழ்நாட்டு லெவல்ல பெரிய பிரச்சனை. முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகாம இருக்கு. அதுதாங்க நானும் சொல்றேன். தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே, 3 ஆண்டுகளாக ஒரு சிறப்பான ஆட்சியை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்கிறது. அதை பிடிக்காத சில சங்கிகள் திட்டமிட்டு ஒரு நெறியாளரை, ஒரு பத்திரிகையாளரை கைது செய்து உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் சொல்ல போனோம்னா, அவரை கைது செய்வதற்கு எந்த வகையான முகாதாரமும் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. எப்படின்னு பாருங்களேன், இப்போ அவர் போயிருக்கே கூடாது, ஜாமீன் கேட்டு கோர்ட்டுக்கே போயிருக்கக்கூடாது, போட்டுட்டார். அப்போ கோர்ட்டில் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட மாட்டாது. அதே நேரத்தில் இது தீர்ப்பாக கொடுக்குற ஒரு கருத்தாக தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஏன் உங்களை கைது செய்யக்கூடாது, நீங்கள் தானே தூண்டி இருக்கிறீங்க பேசுகிறேன். ரைட், ஓகே, உங்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நீதிமன்றத்துடைய கருத்துக்கு பூரா வாயடிச்சு கிடக்கிறது இல்லை விடுதலை சிறுத்தைகள். புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு, நான் நீதியை மதிக்கின்றேன், நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கின்றேன், அதற்காக நீதிமன்ற தீர்ப்புக்கு கருத்து சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு யாரு? பிதா மகன் சட்டத்தை உருவாக்கிய தேச பிதா தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது. அந்த கருத்தில் உள்வாங்கி நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க. யூடியூப்பில் இதை தான் பேசணும், இதை தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்க. அந்த வரம்புக்கு மீறி போயிருந்தாருன்னா கைது செய்யுங்க. எந்த வரம்புமே இல்லாமல், எதுவுமே இல்லாமல் உலகம் பூரா யூடியூப் போய்கிட்டு இருக்கு, உலகம் பூரா ஓடிபியில் படம் போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு எந்த சென்சார் போர்டும் இல்லை. அப்போ அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா, அந்த கருத்தை நீங்கள் பார்க்கறதுக்கான சிஸ்டம் வச்சுருக்கிறீங்களா? மானிட்டரிங் பண்ணுற சிஸ்டம் வச்சுருக்கீங்களா? எதுவுமே இல்லாமல் ஒரு நீதிபதி ஒரு கருத்து சொல்கிறாருன்னா, நீங்கள் யார், எந்த பின்புலத்திலிருந்து பேசுகிறீன்ற கேள்வி எழுகிறது. சரி, அப்படியே சொல்லிட்டாங்க நீதிபதி சொன்ன கூட ரைட்னு வச்சுக்கிறோம்.
நீதிபதி ரொம்ப வந்து ஜனநாயகத்தை வென்றெடுக்கணும் வேண்டும் என்பதற்காக யூடியூப்பை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒன்று சொல்லியிருக்காரு. அப்படியே வச்சுக்கிறேன் சங்கத்தமிழ். அப்படி சொன்னதுமே உடனே போலீஸ் போய் அவரை கைது பண்ணுறீங்களே. நான் கேட்குறேன், மானங்கட்ட போலீஸே நேரடியாக கேட்குறேன். நீதிமன்றம் சொல்லிச்சுல, என்ன சொல்லியிருக்கு? கலப்பு திருமண பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு ஒரு பரிந்துரை செய்திருக்கிறது. ஒரு சட்டமே போட்டிருக்குது. இப்போ வந்து பள்ளிக்கரணையில் ஒரு பெண்மகள் வந்து தற்கொலை செய்து கொண்டார். உங்கள் மேலே காரி துப்பிட்டு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னு அங்கே இருக்கிற அவன் கணவனை வந்து வெட்டி கொண்டாங்க. சென்னைக்குள்ள வன்கொடுமை நடந்துச்சு. பாதுகாப்பு கொடுத்தீங்களா? நீதிமன்றம் சொல்லியிருக்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு. ஏங்க தீவெட்டி பெட்டியில் ஒரு கோயிலுக்குள்ளே நுழையணும்னு முயற்சிக்கிறேன் ஒரு தலித்து இளைஞன், தலித்து மக்கள், அவங்களை கூட்டி உள்ளே கொண்டு போகிறதா உன் வேலை, போலீஸ் வேலை. போலீஸு கம்பத்துக்கு மண்டை போட்டு உடச்சிய அப்போ நீ யார் போலீஸா பொறுக்கியா அப்படின்னு மக்கள் கேட்கிறார்கள். சங்கத்தமிழும் கேட்கல. ஏன் அது மட்டுமா? ஏறக்குறைய ஓராண்டுக்கு மேலே ஆகிவிட்டது. தண்ணிக்குள்ளே வந்து மலத்தை கலந்தேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா? அது எதுவுமே இல்லாமல் நீதிபதி சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக போய் நீங்கள் வந்து கைது பண்ணுறீங்க. எப்படி கைது பண்ணுறீங்க? ஆஃபீஸில் போய் கைது பண்ணு, இல்லை வீட்டில் போய் கைது பண்ணு. டெல்லிக்கு போயிருக்கிறாரு, அங்கே போயிட்டு கைது பண்ணி அவர் மனைவிக்கும் சொல்லாமல் பிள்ளைகளுக்கும் சொல்லாமல் 2 நாளாக ஒரே பதட்டம். அன்னைக்கு காலையில் தான் பதட்டம் முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு என்ன பையன் சவுக்கு சங்கரை வந்து கும்மான்னு குத்தி இருக்கிறீங்க, கையை போட்டு உடச்சிருக்கிறீங்க. அது மாதிரி செஞ்சுட்டு அவங்க பெண்மகள் பயப்படுறாங்க. இது தப்பு இல்லைங்க. போலீஸ்ன்றது என்ன பொறுக்கித்தனமாக நடக்கிறது தான் போலீஸா? போலீஸ் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். அப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இது வந்து உண்மையிலே தளபதி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக செயல்படுகிறீர்களா அப்படின்னு கேட்குறேங்க நான். இது யாரும் வாய் திறந்து பேசலை. யூடியூப்பில் எல்லாருக்கும் தான் பிரச்சனை. உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் எத்தனை பேர் யூடியூப் நடத்துவேன், எல்லாருக்கும் பிரச்சனை. அப்போ யூடியூப்பே நடத்த முடியாதா? இது ஜனநாயகத்தில் பெரிய ஒரு தப்பு இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் யூடியூப்பில் யாராவது மோடியை பற்றி, அமித்ஷாவை பற்றி, ஆர்எஸ்எஸ் பேசினா கொண்டு போய் வாயிலே சுட்டுறாங்களாம். அவன் சுடுறதுக்கும் போய் கையை ஒடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? சவுக்கு சங்கருக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? சவுக்கு சங்கருக்கு நான் வக்காலத்து வாங்கவில்லை. சவுக்கு சங்கரை நீ ஒரு பெரிய போராளியாக, புரட்சியாளர் மாற்றி விடாதீர்கள். கஞ்சா குடிக்கு நாய நீங்க வந்து பெரிய போராளியாக, கல்புர்கி மாதிரி, கௌரி லங்கேஷ் மாதிரி, அதே மாதிரி எத்தனை பெரிய பெரிய ஆட்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கௌரி லங்கேஷ் தெரியுமா தெரியாதா? கல்புர்கி தெரியுமா தெரியாதா? பன்சாரே தெரியுமா தெரியாதா? இவங்கெல்லாம் பெரிய எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள். அவங்கள பூரா வாயிலே சுட்டாங்க. யார்? இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல். அது மாதிரி நீ கொண்டு போய் உள்ளே போய் ஏதாவது இவங்க ஆர்எஸ்எஸ் கும்பல் இருக்கிற அந்த பிஜேபி காரர்கள் இருக்கிற அந்த போலீஸ் எல்லாம் செஞ்சு விட்டு நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் கெட்ட பேர் வந்துருச்சுன்னா, நான் வந்து ஒரு பொறுப்போட பேசுறேங்க. சரி, சவுக்கு தயவு செய்து தளபதி ஸ்டாலின் அவர்களே, தம்பி சொன்ன மாதிரி, நெறியாளர் சொன்ன மாதிரி, போலீஸ் இலாக்கா உங்க கையில தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இதை மைனூட்டமாக பார்த்து, அவர் சவுக்கு சங்கர் வந்து தப்பு செஞ்சிருந்தா நீங்க தண்டனையை வாங்கி கொடுங்க, தப்பு இல்லை. அவர் குண்டாசு போட்டுருக்கீங்க, தப்பு இல்லை. ஆனால் அவர் உயிருக்கு பாதுகாக்க வேண்டியது நம்ம தமிழக அரசாங்கத்தின் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன வித்தியாசம்? நமக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு சங்கிகளுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு மோடிக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு அமித்ஷாவுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு மோகன் பகவத்துக்கு என்ன வித்தியாசம்? நம்ம கேட்குறேங்க, ஓப்பனாக கேட்குறேங்க. நீங்களும் நெறியாளர் தான். ஃபிலிக்ஸ் மேலே என்னங்க மரியாதை இருக்குது சமுதாயத்தில்? யூடியூப்பில் அவருக்கு கெட்ட பேர் இருக்கா? அவர் யாரும் சார்ந்து செயல்படுவார்னு இருக்கா? சொல்லுங்கள். என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க? ஏன்னா வாய் பேச மாட்டீங்களா? உடம்பு சரியில்லையா? இது மாதிரி இருக்கிறனால இங்கே இருக்கிற யூடியூப் பயமோ நீதிமன்றம் ஏதாவது போட்டு உங்களை கைது பண்ணிடுவாங்கன்னு. அப்போ பயங்கர எச்சரிக்கையாக இருக்கிறீங்கப்பா. ஏங்க இன்னைக்கு வந்து திமுக எதிர்த்து பேசினான்னு சொல்கிறாங்களே, நான் சொல்கிற பாயிண்டை நோட் பண்ணிக்கிறேங்க. ஒரு காலத்தில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது தட்டி கேட்டவர் இந்த ஃபிலிக்ஸுங்க. ஏன் அவர் சேனலில் ரெட்பிக்ஸில் 9 மாதத்திற்கு முன்னால் சன் டிவியோடைய கேமராமேன் சுரேஷ், பேரோட சொல்கிறேன், கலைஞரை கைது பண்ணும்போது ஐயோ கொலை பண்ண போகிறேன், கொல்ல போகிறேன் கத்துனாரு பார்த்தீங்களா? அதை வீடியோ எடுத்து அந்த சுரேஷை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கிறார் ஜனநாயகத்திற்காக. அப்போ கலைஞர் மு கருணாநிதி இரவில் கைது செய்த நிலைமை கடைசியில் என்ன ஆச்சு? நான் யாரை சொல்கிறேன் புரியுதா? இரவோட இரவு தூக்கிட்டு போனேன், ஐயோ கொல்ல போகிறேன் கடைசியில் என்ன ஆச்சு? யாரை சொல்கிறேன் புரியுதா? புரியலையா? மக்களுக்கு புரியும். அதே நேரத்தில் தளபதி ஸ்டாலினை கொண்டு போய் உள்ள முங்குன்னு குத்திட்டாங்க. இப்போ இவங்க குத்துற மாதிரி எப்போ அந்த காலத்தில் விசா பீரியட்ல அவர் நண்பரை அடிச்சே கொண்டாங்க, வரலாறுங்க. அது செஞ்ச பிறகு அந்த ஆட்சியாளர்களுக்கு விசா கொண்டவர்களுக்கு என்ன ஆச்சு வரலாறு இருக்கு. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாய். இயேசுநாதே சொல்லியிருக்காரு இந்த கருத்தை. அப்புறம் அவர் ஏதை சொல்றா? அவர் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் கிறிஸ்துவன் சிறுபான்மை அப்படின்ற கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுக்காக நீங்க அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறீங்களா? யார பிலிக்ஸுக்கு பேசுறேன், சவுக்கு சங்கருக்கு இல்லை. அப்புறம்
இல்ல ஏற்கனவே சவுக்கு சங்கருக்கும் நீங்க பேசுனீங்க. சவுக்கு சங்கருடைய கைதை நான் முட்டு கொடுக்கல. ஆனால் அவர் உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது. அப்போ சவுக்கு சங்கர் உயிருக்கு திமுகவால ஆபத்து. மீண்டும் குழப்பத்தை உருவாக்காதீர்கள். நான் தெளிவாக சொல்கிறேன், திமுக பொறுப்பு அல்ல. அவர் அப்படிதான் சார் சொல்றாரு. போலீஸ் இலாக்கா, போலீஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ்ல இருக்கிற சங்கிகள் அவர் சொல்லட்டுங்க. வாயை சும்மா சும்மா சொல்லி நம்ம குத்துறாங்க. ஒழுங்கா வாயை அடக்கிக்கிட்டு இருந்தா அப்படி வந்திருக்குமா? ஒரு சைடுல ரெண்டு குத்து ஆடி இருக்கணும். இங்கிட்டு 2 பால் இங்கிட்டு அடிக்கிறது, அப்புறம் அங்கிட்டு போனா அங்க அடிக்கிறது. ஏங்க நம்மளே பேசுவோங்க. கள்ளக்குறிச்சி மேடம் நம்ம பேசலையாங்க? உங்க டிவியில் பேசலையாங்க? இன்னைக்கு தான் சவுக்கு சங்கர் எல்லாரும் பேசுறாங்க. அந்த காலத்து சவுக்கு சங்கர் எவனும் பேச மாட்டாங்க பயந்துக்கிட்டு. இந்த உடனே ஏதாவது எழுதிடுவாங்க. அந்த காலத்து சங்கத்தமிழ் அவரை எதிர்த்து பேசின ஆளு உங்க டிவிலேயே மறந்துட்டீங்களா? பேசுனா பேசலையாங்க? அப்புறம் அன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் அந்த பெண்மகளை கேவலப்படுத்தின. இன்னைக்கு உனக்கு நடந்துருச்சு பார்த்தியா? அன்னைக்கு நீ தூத்துக்குடியில் வாயில் சுட்டாங்க. இவங்க போன நாளாக சுட்டாங்க போலீஸ். இவனே வாயை கொண்டு கொடுத்தான்னு சொன்னேல, நீ தான் சொன்ன ஸ்டெர்லைட். அதில் என்ன சொன்ன? நீ அரசாங்கத்தின் பக்கத்தில் நின்ற ராம்குமார் என்ற ஒரு இளைஞனை போலீஸ் தான் கொலை பண்ணுச்சு நாங்கள் சொன்னோம். ஆனால் நீ என்ன சொன்ன? அவனா போய் வயரை எடுத்து இழுத்து கடிச்சுக்கிட்டேன் சொன்னேல. இன்னைக்கு உனக்கே வந்துருச்சு பாரு நிலைமை. அதான் ஆடக்கூடாது. ஆடுனா ஆட்டத்தை அடக்கப்படும். இது பிரபஞ்ச சக்தி. சரி, அரெஸ்ட் பண்றாங்க, ரைட்டு. அடிச்சு கையெல்லாம் உடைச்சிருக்காங்க. இது என்ன ஒரு போக்கு? இதெல்லாம் எதிர்த்து கண்டிச்சு எதுவும் பேச மாட்டீங்களா? நான் கண்டிக்கிறேன். கடுமையான எனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன். போலீஸுக்கு அடிப்பதற்கு எந்த அருகதையும் இல்லை, எந்த ரைட்ஸும் இல்லை. இதெல்லாம் கண்டிச்சு போராட்டம் நடத்துங்க. ஊடகவியலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அதுதான் சங்கத்தமிழ பேசி இருக்கிறேன். நீங்க பேசுறீங்க, உங்க தலைவர் என்ன பண்றாரு? எங்க தலைவருடைய பரிந்துரையில் தான் பேசி கொண்டு இருக்கேன். உங்க தலைவர் பேச மாட்டாரு. ஏன்னா அதிவரையில மொத்தத்துல பேசுவார். பொறுத்திருந்து பாருங்க, பேசுவாருங்க. கருத்துரிமை மாநாடு நடத்திய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். கருத்துரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19.1 பிரகாரம் உன் கருத்துக்களை உனது சுதந்திரமாக சொல்வதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது. அந்த உரிமையில தான் பிலிக்ஸ் கருத்தை போட்டிருக்கிறார். அவர் கைது செய்வதை நாங்கள் கடுமையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் சவுக்கு சங்கர் இன்னைக்கு ஒரு இடத்துல அவரை கூட்டிட்டு போறாங்க, கத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, என் கையை அடித்து உடைத்தது அந்த காவல்துறை அதிகாரி செந்தில்குமார் தான். என்ன கொலை பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, என்ன கொல்ல போறாங்க வச்சு அப்படின்ற. எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக அது உண்மை என்றால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் ஸ்டாலின். எப்படி நீ எப்படி நினைக்கிறீங்க? சவுக்கு சங்கருக்கு சொல்றது எதையுமே ஏத்துக்க முடியாது. நம்ம அவரை பத்தி பேசுறதுக்கு நான் விரும்பல. ஒரு பக்கம் முட்டும் கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் விரும்பவும் இல்லைன்றீங்க. ஜனநாயக ரீதியாக யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் தட்டி கேட்கின்ற ஒரே அமைப்பு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள். யாராக இருந்தாலும் சரி, அவங்களை அடக்குமுறை நடந்தால், ஆதிக்கம் நடந்தால், சுரண்டல் நடந்தால் குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். அந்த முறையில் கேட்கலாம், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு அவருக்கு 1000 முரண் இருக்கு. இருந்தாலும் கூட ஏன் சவுக்கு சங்கரை கொலை செய்யாதீர்கள், கையை உடைக்காதீர்கள் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இது சொல்றது கூட எவனுக்கு துப்பு இல்லை. எடப்பாடி எங்க போனாரு? எடப்பாடி நடத்த வேண்டியதானே? நடத்து போய் கேட்கிறாரு சார். நீங்க எல்லாத்துக்கும் காரணம். நீதி விசாரணை வேணும்னு கேட்கிறாரு. ஓகே, நீதி விசாரணை நடத்தி போராடுங்க. போராடி அவர் கண்டனம் தெரிவிக்கிறார் சார். நான் உங்க முதலமைச்சர் எதுன்னு சொன்னாரா? என்ன உங்க முதலமைச்சர் உங்க தலைவர் எதுன்னு சொன்னாரா? உங்க தலைவர் தான் தலைவர் பரிந்துரை தானே பேசி உட்காந்து. என்ன சார் இது? எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், அவர் சொல்றாரு. என்ன இதுக்கு மட்டும் ஊன்றீங்க? திமுக எதிர்த்து நான் பேச வாயை பொத்தி இருக்கிறேன். அப்படி அமைதியா அமைதியை கேட்க சொல்லாம இருந்தீங்களே, அப்படி நடந்தனா? திமுகவினுடைய அராஜகத்தை கண்டிக்க விடுதலை சிறுத்தைகளுக்கு. திமுகவின் அராஜகம் அல்ல, தெளிவுபடுத்துகிறேன். திமுகவின் போலீஸ் இருக்கிறாங்க, போலீஸ்ல இருக்கிற பொறுக்கிய செய்யற வேலை, போலீஸுக்கு இருக்கிற சங்கிப்பயலுக்கு செய்யற வேலை சார். அதோட நிறுத்திக்கிறீங்க. கரெக்டா? நிச்சயமாக சவுக்கு சங்கரை அடிச்சு கையை உடைச்ச அன்னைக்கு முதலமைச்சர் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல, எடுக்கல. இன்னைக்கு சொல்றாரு கொல்ல போறாங்கன்றாரு. அந்த அளவுக்கு நடந்திருக்கு. இன்னமும் முதலமைச்சர் வாய் திறக்கல. நிச்சயமாக அப்படி ஒரு நடப்பதற்கு வாய்ப்பில்லை. நம்புகிறோம். என்ன இப்போ மட்டும் சைலண்ட் ஆகுறீங்க? முதல்ல ஃபிலிக்ஸ் மேட்டுக்கு வாங்க. நீ ஏன் சவுக்கு சங்கர் நண்பரா, உங்க தோழரா? சவுக்கு சங்கரையே பேசியிருக்கு. நான் ஃபிலிக்ஸ்க்காக பேசியிருக்கிறேன். சவுக்கு சங்கர் யார் சொல்லும் கேட்க மாட்டாப்புல. அவர் வேறு கஞ்சா குடிக்கணும் வேறு சொல்கிறாங்க, கஞ்சா விற்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவள் அப்படி ஆளுக்கு நம்ம சப்போர்ட்டாக எதுவும் பேச முடியாது. சரி, என்னதான் இப்போ தமிழ்நாட்டில் ஊடக சுதந்திரம்? கஞ்சா குடிக்கிறாரா விற்கிறாரா? நான் கூட கேட்குறேங்க. முதல்ல கஞ்சா குடிக்கிற சார் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கஞ்சா இருக்கும். என்ன லாஜிக் அது? அவர் கஞ்சா விற்கணுன்ற அவசியம் என்ன இருக்கு? அவர் ஆபீஸ்ல கஞ்சா போகணுன்ற அவசியம் என்ன இருக்கு? அதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். கஞ்சா விற்கிதா சென்னையில்? எஸ்கே பார்க்காதீங்க சார்.
பத்திரிகையாளர்கிட்ட எதுக்கு கஞ்சா போகணும்? அதான் நான் என்ன லாஜிக்ல கேஸ் போடுறாங்க? ஏன் நீ பயப்படுறீங்களா? நீதிமன்றம் சொன்னதுலேருந்து பயமா இருக்கா உங்களுக்கு? நான் கேட்குற கேள்வி என்னன்னா, கஞ்சா வந்து சென்னையில் விற்கிறார்களா? ஏன்னா நீங்க தான் வந்து நான் நேர்ல பார்த்தது இல்ல. நான் நேர்ல பார்த்தேன். நீங்க பாத்துப்பீங்களா? சவுக்கு சங்கர் மட்டும் தான் குடிச்சாரா இல்லன்னு கேக்குறேன். சவுக்கு சங்கர் மட்டும் குடிக்கிறாரா, சவுக்கு சங்கர் மட்டும் விற்கிறாரா, அது என்னன்னு தெரியல. ஆனால் நான் ஒரே ஒரு கருத்தை நான் பதிவு செய்கிறேன். என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே கஞ்சா கொண்டாந்து வச்சிடுறது. அந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மா காலத்தில் நடராஜனுடைய நெருக்கமாக இருந்த ஒரு பெண்மகள் செரீன் அப்படின்றக்கா அவங்க வீட்டில் போய் கஞ்சா பிடிச்சாங்க. அது வச்சாங்களா பிடிச்சாங்கன்னு தெரியல. அப்புறம் ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகன் யாரோ ஒரு பேர், அவன் வீட்லேயும் கஞ்சா இருக்கிறதா பிடிச்சாங்களா வச்சாங்களான்னு தெரியல. அந்த வகையில் உண்மையிலே இவர் வந்து கஞ்சா வச்சுருந்தாரா இல்லை வைக்கப்பட்டதா இல்லை குடிச்சாரன்றது கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து சரி பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து ஒரே ஒரு கருத்தை நான் வந்து தமிழ் நிறம் நேயர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2 நாளைக்கு மட்டுமல்ல, 2 மாதத்துக்கு முன்னாடி, மன்னிக்கணும் 2 மாதத்துக்கு முன்னாடி ஐயா நல்லக்கண்ண ஐயாவை நான் சந்தித்தேன். அப்போ ஜெனரலாக வந்து ஒரு கருத்து சொன்னார். அதை பதிவு பண்ணுறேன். முக்கியமான கருத்து. இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் தூண்கள் 4ன்னு சொல்லுவாங்க. பாராளுமன்றம், சட்டமன்றம், அப்புறம் நீதித்துறை, நிர்வாகத்துறை, பத்திரிகை துறை 4. இந்த 4 வந்து பெரிய ஆதிக்கவாதிகள், அரசியல்வாதிகள், பணக்காரர்கள் வாங்கிட்டாங்க, விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் 5வது ஒன்று உருவாகிருக்குது ஜனநாயகத்தில், இந்த சயின்ஸ் வளர்ச்சியில். அதுதான் சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள். இதை வந்து இன்றைக்கி வந்து முடக்க முடியாத அளவுக்கு முன்னேறி வருகிறது. பல சாதி பிரச்சனையும் பல பிரச்சனையும் இதை வெளியில் கொண்டு வருது ஜனநாயக ரீதியாக. அதுடைய குரலையை கரக்கரன்னு அறுக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து யாரை ஐயா சொன்னது அப்போ அந்த கருத்து நான் சேர்த்து சொல்கிறேன். ஐயா வந்து சொன்ன கருத்தை உள்வாங்கி 5வது தூணாக ஜனநாயகத்தில் இருக்கின்ற ஐயா நல்லக்கண்ண ஐயாவும் மகேந்திரன் தோழரும் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கருத்தை மையமாக வைத்து அவர் கருத்தை கருக்கருன்னு அறுக்கிற மாதிரி. எந்த கருத்தை? சவுக்கு சங்கர். ஹலோ, ஃபிலிக்ஸை பற்றி பேசியிருக்கிறேன். ஃபிலிக்ஸை பேசும்போது ஏன் சவுக்கு சங்கர் கொண்டாந்து அடிச்சு கொலை மிரட்டல்? ஃபிலிக்ஸுக்கு வந்து இப்படி ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் நசுக்குவது என்பது அது வந்து எப்படின்னா, பத்திரிகை சுதந்திரத்தை, சோசியல் மீடியாவை, இன்றைக்கி சோசியல் மீடியா தான் இன்றைக்கி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்த காரணமே சோசியல் மீடியா தான். இன்றைக்கி மோடி அழித்தொழிக்கப்பட்ட காரணமே சோசியல் மீடியா தான். அப்போ இந்த சோசியல் மீடியாவில் இன்றைக்கி ஒரு சீனியர் யார்? ஒரு சீனியருங்க அவர். ஃபிலிக்ஸ் சீனியரா இல்லையா? அப்போ அவரை வந்து உள்ளே போட்டு இது பண்ணாங்கன்னா அவர் கிறிஸ்துவன் என்பதற்காக செய்கிறீர்களா? அப்போ கிறிஸ்தவ விரோத ஆட்சின்றீங்க. நான் சொல்கிறேங்க, நான் கேட்குறேன், கேள்வி கேட்குறேங்க. ஒரு கிறிஸ்துவர் என்பதற்காக கொண்டு போய் ஏங்க இதே வேற ஆளா இருந்தா, இதே வேற ஆளா இருந்தா புகுத்துற மாதிரி உங்களையே நான் காரி துப்புறேங்க. உங்க யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கிறீங்க, ஒரு ஆளு குரல் கொடுக்கல. ஒரு ஆளு எங்களை மட்டும் வந்து கேட்க தெரியும், விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுத்து அதான் கொண்டாந்து குரல் கொடுத்து கொண்டு தானே இருக்கிறோம். நீங்கள் நேரம்லாம் யூடியூப்லாம் ஒன்று சேர்ந்து எல்லா மீடியாவும் ஒன்று சேர்ந்து உங்களுக்குள்ளே ஒரு பேசி போய் நேராக முதல்வரை பார்த்து எங்கள் இருக்கலாம் சீனியர் வருதேன் அவர் விடுதலை செய்ய அப்படின்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. வந்துக்கிட்டு கேள்வி ஏண்டம்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்களா என்ன கேள்வி கேட்குறீங்க? நெறியாளர் அவர்களே, இதுக்கு பயமா? நீதிமன்றத்தை பார்த்து பயப்படுறீங்களா? அதுக்கான அமைப்புகள்லாம் கண்டனம் தெரிவிச்சுதான் போங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து போங்க, போய் முதல்வரை பார்த்து உடனே வந்து ஸ்டெப் எடுங்க. அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நீங்கள் யூடியூப் தானே நடத்துகிறீங்க, யூடியூப்பில் தான் பணியாற்றுறீங்க, உங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு போடுறது யூடியூப் தானே. அப்போ யூடியூப்பில் இருக்கிற ஒரு ஆளை வந்து தூக்கி உள்ளே போட்டுட்டாங்கன்னா இது சட்டத்தின் பிரகாரம் சரியா? எனக்கு சொல்கிற இந்திய வரலாற்றிலேயே, இந்திய ஜனநாயக நாட்டிலேயே ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன் ஆடுற நாட்டில் கூட எஃப்ஐஆர் போடலை. ஃபஸ்ட்டு முதல் முறையாக யூடியூப்பில் கேள்வி கேட்டான்றதுக்காக இவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கன்னா அப்போ போலீஸில் வந்து எப்படிலாம் சங்கிப்பையில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு மாநாடு வெல்லும் ஜனநாயகம் தானே அது பேர். இங்கே வென்றடிச்சு ஜனநாயகம், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. வெல்லும் ஜனநாயகம் தான் பேசிக்கிறோம்ல, பேசுகிறான்ல, சங்கத்தமிழ் உட்காந்து பேசுகிறான்ல, உட்காந்து பேசாமல் ஒன்றும் இல்லைல்ல சார், பயந்து போயிருக்கல வாயை தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் யாருமே பேசுற, நீங்க பேசுறீங்க. இளைஞர் அணி என்பது என்ன? அடுத்த பாய்ச்சல், அடுத்த தலைமுறைக்கான பொறுப்பு. அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம். அப்புறம் அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல் எங்கு நடந்தாலும் தட்டி கேட்போம். எந்த வடிவத்தில் வந்தாலும் தட்டி கேட்போம். விடுதலை சிறுத்தைகளும் பாமகவை அப்படி குறை சொல்லிட்டு நீங்களும் பாமக மாதிரி ஆயிட்டீங்க பார்த்தீங்களா? எல்லா பக்கமும் போயிட்டு யாருக்கு சப்போர்ட்டில் இருக்கீங்கன்னு தெரியல. தெளிவாக சொல்லுகிறோம். விடுதலை சிறுத்தைகள் எங்கு அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்போம். அதுதான் சார், கேட்கலையா சார்? அதுக்காக பேசி இருக்கிறோம். எங்க சார் பேசுறீங்க? வள்ளுவர் போராட்டம் நடத்துங்க. அதி விரைவில் எங்கள் தலைவர் மொத்தமாக நடத்துறீங்கல்ல, பொறுத்திருந்து பாருங்க.
எங்க தலைவர் எப்போ வாயடிச்சு கிடந்தாரா? ஒரு வாரம் கழிச்சு உங்கள்கிட்ட பேட்டிக்கு வரேன், அதுக்குள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலன்னா என்ன பண்ணலாம்? எங்க தலைவர் அறிக்கையை கொடுப்பாருங்க, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. ஆர்ப்பாட்டம் நடத்துவாரு, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. ஒரு வாரம் கழிச்சு வர அறிக்கை கொடுக்கல. தேவையை ஒட்டி நிச்சயமாக அனைத்தும் நடத்தப்படும். ஒரு வாரம் கழிச்சு வரேன் சார். நீங்க சொல்றதுக்காக நாங்க நடத்த முடியாதுங்க. எங்களுக்கு தெரியுங்க என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்யணும். எங்களுக்கு நீங்க டைரக்ஷன் கொடுக்கப்படாது. நான் கேட்கிறேன், யூடியூப்ல வேலை பார்க்குறீங்க, யூடியூப்ல சோறு சாப்பிடுறீங்க. இந்த யூடியூப்ல ஒரு முக்கியமான ஆள் கைது பண்ணிருக்காருன்னா நேரம் எல்லா யூடியூப்பும் நேரம் போயிருக்கணும். எங்க போயிருக்கணும்? சட்டமன்ற அலுவலகத்தை போய் முற்றுகையிட்டு இருக்கணும். அதை விட்டுவிட்டு சங்கத்தமிழ் வந்து கேள்வி வைக்கிறது உங்க வேலையா? ஒரு வாரம் எங்களுக்கு நீங்க டார்கெட் வைக்கிறீங்களா? ஒரு வாரம் நாங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறோமா? ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறோம். தலைவர் என்ன முதல்வரா இருக்கிறாரா? தலைவர் என்ன போலீஸ் மினிஸ்டரா இருக்கிறாரா? அப்ப வந்து கேளுங்க, சங்கத்தமிழ்ல சட்டை பிடிச்சு கேளுங்க, அப்ப நாங்க பதில் சொல்லுவோம். ரைட்டா? நான் இப்பயும் சொல்றேங்க, ஒருங்க தமிழ்நாட்டிலே வந்து பிலிக்ஸோடைய இந்த கண்டனத்தை பொது வீதியில முதல்ல வந்து கண்டனம் தெரிவித்தது சங்கத்தமிழன் விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி. எழுதி வச்சுக்கோங்க. எங்க யாரு பேசினா? நான் பேசினேன். நான் கைது பண்ண அன்னைக்கே பேசியிருக்குது. அப்புறம் என்ன? இல்ல அப்போ உங்க தலைவருக்கு கட்ஸ் இல்லையான்ற என்ன? எங்க தலைவருக்கு கட்ஸ் இருக்கிறதே என் வார்த்தை மூலமாக சொல்லுகிறேன். தேவையில்லாத பேசி இருக்காங்க, டென்ஷன் ஆக கூடாது. என்னைய எங்க தலைவர் கட்ஸ் இல்லைன்னு சொன்ன முதலா நீங்க தான். முதலாக ஒரு காலத்துல வந்து ஈழம் போனோம்னா பொடா தடா இருந்த காலத்துல அங்க போயிட்டு மேதகை சந்தித்து வந்த ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். அத்தனை பேரும் தூக்கி உள்ள போட்டாங்க. எங்க தலைவர் உள்ள போட முடிஞ்சா? இன்னைக்கு கூட கூட்டல் இருக்கும்போது கூட தீவெட்டி பெட்டியில ஆர்ப்பாட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தை. இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல, போனதை நடத்தின. அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சியில் அந்த பெண்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள். என்ன கேள்வி கேட்டுருக்கீங்க? பைத்தியக்காரத்தனமா? நியாயமா கேளுங்க கேள்வி கேட்கறது. சரி சார், பார்ப்போம் என்ன நடக்குது. ஒரு வாரம் கழிச்சு பேட்டிக்கு வர உங்க தலைவர் எதுவும் நடவடிக்கை எடுத்துருக்காரான்னு பார்ப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.